டியூப் தமிழ் சினிமா நியூஸ். என்கவுண்டர் கதைக்கு தலைப்பு வேளச்சேரி, மீண்டும் ஹீரோவாகும் சரத்குமார். வேளச்சேரியில் நடந்த ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் புதிய படத்துக்கு வேளச்சேரி என்று தலைப்பிட்டுள்ளனர். இதில் நீண்ட நாள் கழித்து ஹீரோவாக நடிக்கிறார் சரத்குமார். சமீபத்தில் வேளச்சேரியில் வங்கி கொள்ளையர்கள் என சந்தேகிக்கப்பட்ட சிலரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தை வேளச்சேரி என்ற தலைப்பிலேயே படமாக்குகிறார் புதிய இயக்குனர் வேந்தன். உண்மை சம்பவத்தை எந்த வகையிலும் மாற்றாமல் எடுக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வேடத்தில் நடிக்கிறார் சரத்குமார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஹீரோவாக நடிக்கும் முதல் படம் இது. இடைப்பட்ட காலத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் அவர் நடித்ததெல்லாம் குணச்சித்திர வேடங்கள் அல்லது கெஸ்ட் ரோல்கள் மட்டும்தான். சரத்குமாருக்கு ஜோடியாக நடிக்கிறார் இனியா. அவரும் எத்தனை நாள்தான் இளம் ஹீரோக்களுக்காக காத்திருப்பார். மாசாணி படத்தில் ராம்கிக்கு ஜோடியானவர் இந்த படத்தில் ராம்கியின் சகலையான சரத்குமாருக்கு ஜோடியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் பற்றி சரத்குமார் கூறும்போது, கொஞ்ச நாள் சில துணை கதாபாத்திரங்களில் நடித்தேன். ஆனால் ஒரே மாதிரியான வேடங்களில் நடித்து போர் அடித்து விட்டது. ஒரு நல்ல கதைக்காக காத்திருந்தேன். வேளச்சேரி ஒரு நல்ல திரைக்கதையை அடிப்படையாக கொண்டிருந்ததால் அதனை இழப்பதற்கு நான் விரும்பவில்லை என்றார். வெறும் என்கவுண்டர் மட்டுமே கதையல்ல. இந்த என்கவுண்டர்களை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் குடும்பத்தினர் எப்படி பார்க்கிறார்கள் என்று இன்னொரு பக்கத்தை இந்த படத்தில் காட்சிப்படுத்த போகிறார்களாம்.